தொடங்கம்மா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். வாசிப்போங்க. யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட்ல இருந்தப்பா. யோவான் 11ஆம் அதிகாரம். முதல்ல இருந்தவா? முதல்ல இருந்த வேண்டாம். நாற்பதாம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமே இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார். 48ஆம் வசனம். நாம் இவனை இப்படியே விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்போது ரோமர் வந்து தம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். இந்த அற்புதத்தை பார்த்துட்டு அவங்க மக்கள் சொல்லுகிற விஷயம். காய்பா அப்படிங்கிறவன் சொல்கிறான். அடுத்தது, காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நலமாக இருக்கும் என்று, நமக்கு நலமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். அப்படியானா அவன் ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்கிறான் அந்த விஷயத்தை. ஒரு ஆள் மரிக்கணும். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடினால் இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்று, அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதுக்காகவும் மரிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம். லாசருவுடைய சம்பவத்தை நம்ம எப்படி பார்த்தோம்னா, மரித்தான், அவனுக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள், சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி என்ன யோசிக்கிறேன்னா, இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு இவனை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 3 நாள் யூத முறைமையின்படி 3 நாள் உள்ள பிறகு என்ன செய்யும், உயிர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பேசிக்கிறானுங்க. இவன் 4வது நாள், இவன் 4 நாள் என்ன செய்யறான் இருக்கான். இயேசு கிறிஸ்து 3 நாள் முடிஞ்சிச்சு. 3 நாள் முடிஞ்சது. 3 நாளுக்கு வரையில எங்க இருக்கிறார்? கல்லறையில் இருக்கிறார். கல்லறையில் இருக்கிறார். இது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே அவன் அவனுடைய சரீரத்தில் காலிலையும் கைகளிலும் நினைச்ச ஒரு சீலை, பிரேத சீலை சுற்றி இருந்ததான். பிரேதம் சரீரத்துக்கு பிரேத சீலை, முகத்துக்கு மட்டும் ஒரு சீலை நினைச்சிருக்கு, சுற்றி இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீலை சுற்றி இருக்கிறது அப்படின்றது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு 2, ஒரு சேலை கால் மாட்டிலும் ஒன்று என்ன செய்ய உட்காந்து அவங்க சொல்கிறாங்க, சீசன் அவனுடைய வைத்திருந்தது. அப்படியானால் யூத முறைமையின்படி மரித்த சடலத்திற்கு, மரித்தவர்களுக்கு 2 சீலை சுற்றுவார்கள். ஒன்று தலைக்கு, இன்னொன்று சரீரத்துக்கு சுற்றி வைத்தாங்க. இப்போ மரியாள் மார்த்தாளை நான் எதிர்த்து ஒப்பிட பார்க்கன்னா, மார்த்தாள் திருச்சபைக்கும், மரியாள் பழைய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் ஒப்பிட்டு நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன். அது ஒரு வியாக்கியானமாக நீங்கள் நினச்சிங்க வைத்துக்கொள்ள. பழைய ஏற்பாட்டு விஷயத்தை யாருன்னு கேட்டிங்கன்னா மரியாள்.
ஆனால் நம்ம சொல்கிறோம் மரியாள் இயேசுவின் பார்த்து உட்கார்ந்துருந்தா, உண்மைதான், வசனம்லாம் கேட்டா. ஆனால் அவளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டு விஷயங்களாகவே என்ன செய்யும் இருக்கும். ஆனால் மார்த்தாள் பற்பல வேலைகளில் இருந்தான்னு இன்னொரு 10 வாசிக்கிறோம். ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை மிக நேர்த்தி அணிச்சிருக்கா, புரிந்திருக்கிறான் அப்படின்றத நம்ம நினைச்ச முடியும், பார்க்க முடியும். அப்போ என்ன நடக்குது, எந்த நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறப்போ மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. லாசரு மரித்து போனான் என்று இயேசு வெளிப்படையாய் சொல்லி இப்போ பேசிட்டு இருக்காங்க, சீஷரோடு பேசிட்டு இருக்காங்க. 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்முடைய சிநேகிதனாகி லாசரு நித்திரையாக இருக்கிறான். 11ஆம் வசனத்தில் சொல்றார், நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சீஷர்கிட்ட சொல்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்றானுங்க, அப்போ தூங்கிட்டு இருக்கிறவன தூங்குன அவன் சுகமடைவான். இப்போ வியாதிப்பட்டிருக்கான், ஏற்கனவே வியாதிப்பட்டிருக்கிறான், அவன் தூங்கிட்டு இருக்கான், நல்லா தூங்குனா சுகம் வியாதி போயிடும் அப்படிங்கிறது நமக்கு வழக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா. தூங்கி எந்திரிச்சா போயிடும் அப்படின்னு. அதைத்தான் அங்கே அவனுக்கு சொல்றானுங்க, ஆமாம் நல்லா தூங்கி எந்திரிச்சா வியாதி போயிடும், நீங்கள் அவனை போய் எழுப்புங்க அப்படின்னு இவனுக்கு சொல்றானுங்க. அப்புறம் தான் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நான் நித்திரையா இருக்குன்னு சொல்றது அப்படி சொல்லப்பா, நான் என்ன சொல்றேன், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி 14ஆம் வசனம், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி லாசரு செத்து போயிட்டான், நான் நித்திரைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறேன், ஆனா அவன் என்ன இறந்துட்டான் அப்படின்றார். அப்ப நான் அங்கே இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டாக உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா நான் அங்கே இருந்திருந்தா அவனை சாகவிட்டு இருக்க மாட்டேன். இப்போ இந்த விசுவாசத்துக்கு நீங்க நினைச்ச மாட்டீங்க, வந்திருக்க மாட்டீங்க. மரித்தாலும் பிழைப்பான் என்ற விசுவாசம் வந்திருக்க மாட்டீங்க. மரித்த பிறகு எழுப்ப முடியும்ன்ற நம்பிக்கை கிடைச்ச மாட்டீங்க, வந்திருக்க மாட்டீங்க. அப்போ நான் அங்கே இல்லாதனால சந்தோஷம், அவன் சாகும்போது நான் என்ன செய்யல, இல்லாதனால சந்தோஷம் அப்படிங்கிறார். அவன் லாசரு சாகும்போது அப்போ ஏன்னா லாசருவை அவர் என்ன செய்கிறார், அவன் சிநேகிதன், ரொம்ப சிநேகிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். லாசருடைய குடும்பத்தை நேசிக்கிறார், அந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் நேசிக்கிறார், 2 பேரையும் நேசிக்கிறார். அப்போ அந்த அந்த இறந்து போகிற விஷயத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மிக தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் கவனிச்சு பாருங்க. அதாவது 45ஆம் வசனத்துலேயும் அந்த வார்த்தையை சொல்கிறார். 45ஆம் வசனத்தில் 45ஆம் வசனத்துக்கு வரும்போது, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்திகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ இந்த சம்பவம் நடந்ததுனால தான் அவங்க என்ன செய்றாங்க, நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தால் சுகம் உண்டாயிருக்கும், சாக விட்டுருக்க மாட்டாரு. இவன் மரித்தது நிமித்தம் ஒரு விசுவாசத்தை என்ன செய்யற மக்களுக்குள்ள கட்டமைக்கிறார், கொடுக்குறார், உண்டாக்குறார். அப்போ நான் இல்லாதனால சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறார், பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு சொல்றாரு, நம்ம அப்படியே வரும்போது நீங்க பாருங்க, அப்போ இந்த மக்கள் பேசுகிற விஷயம், அது கூட இருக்கிற சீஷர்களுடைய புரிதல் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அப்போ என்ன சொல்றாரு, நம்ம போவோம் வாருங்கள் கூப்பிட்டு போறாரு. என்ன சொல்ல, வாங்க விசுவாசம் அப்படி சொல்றாரு, சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போகலாம் வாருங்கள் என்றார். எங்க போகலாம், அவங்கிட்ட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா இவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, அவன் செத்துட்டான்னு சொல்றாரு, அவங்கிட்ட போலான்னா அப்ப நம்மளையும் சாவ கூப்பிடுறாரு அடுத்த வசனத்துல. அப்போ உயிர்த்தெழுதலை குறித்து எந்த நம்பிக்கையும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு நினைச்சல தெரியல. உயிர்த்தெழுதலை பற்றி அவனுக்கு தெரியாது, இல்ல ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த இடத்த அந்த வசனத்தை பாருங்க, அடுத்த வசனத்துல 16ஆம் வசனத்துல, திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் பாருங்கள். தோமா சொல்றாரு, பாப்பா அவர் கூட சேர்ந்து நம்மளும் என்ன செய்வோம், சாவோம். ஏன்னா லாசரு அவன் ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் செத்துட்டான்றதுக்காக இவரு என்ன செய்ய போறாரு, சாக போறாரு, நம்மளும் செத்துருவோம். அப்ப செத்துருவோம், தற்கொலை பண்ணி போறானுங்க. ஆனா இயேசுநாதர் கூட இருந்தே நித்திய ஜீவனை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் என்ன இல்லை, இந்த லைட்டை போட்டு விட்டுறேன். புரியுது உங்களுக்கு? அப்ப என்ன மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு அந்த இடம். நம்மளும் செத்துருவோம் கூப்பிட்டு போறான், வாங்க போலாம், நம்ம அவர் கூட செத்துருவான். ஏசு அவனை சாவறதுக்கா கூப்பிட்டு போறாரு, இயேசுவை பின்பற்றுவது சாவறதுக்கா? அன்பு இருக்க வேண்டியதுதான், இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ற ஆட்கள்லாம் அவன் செத்தா நம்மளும் செத்துருவோம், இவன் செத்தா அவன் செத்துருவோம், இப்படி இந்த அதாவது உயிரை அற்பமாக நினைக்கிற இடம் இருக்கு பாருங்க. அது புரிதல் இல்லாத
புரிதல் இல்லாதவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். தங்களுக்கு புரிதல் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? தற்கொலை தான் தன்னை சாவுக்கு நல்லதான் செய்வாங்க. ஆமாம், வேற ஒன்றும் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதான் அவங்களுக்கு புரிதல் இல்லை. அப்போ சொல்லுவாங்க படிப்பாங்க. அப்போ இயேசு என்ன செய்யறாரு? வந்தபோது இயேசு என்ன செய்யறாரு? வந்தபோது அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட அப்போ வந்தபோது என்ன செய்யறாங்க? இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். எத்தனை நாள்? 4 நாள் ஆயிற்று கண்டார். இதாக அது இதாகுதுல்ல. ஓகே, அப்போ 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்றாரு. 4 நாள் ஆயிடுச்சே அப்படின்னு கண்டார். இப்போ இதை ஒரு இப்படி சொல்றேன், 3 நாள்ல இவர் உயிரோடு எழுப்பியிருந்தா, இப்போ இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்தா, இப்போ இவனு எந்த நாள் வந்துடுவான்? அப்போ வந்துட்டு இவனுக்கு என்ன வந்துடும்? என்ன வரும்னு நினைக்கிறீங்க? மாத்திடுவாங்கல்ல. அப்போ அப்போ என்னன்னா ஒரு விஷயம், தெய்வீகம் தெய்வீகம் தான், மனுஷிகம் தான். தெய்வத்துக்கு எடுத்து மனுஷங்க நினைக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். ரட்சிப்பு வந்து யாரால் தான் வரும்? கிறிஸ்துவினால் தான் வரும், ஏசியாவினால் தான் வரும், யூதர் வழியாக தான் வரும். உண்மைதான். இப்போ இவன் இந்த 3 நாள் மறித்து உயிரோடு இவன் வந்து உயிரோடு எழுந்தான், உயிர் தேடவில்லை, உயிரோடு எழுந்தான். உயிரோடு எழுந்தாவே என்ன பேர் வந்துடும்? யோனாவுக்கு எப்படி மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு தெய்வமே வந்துருச்சு அப்படின்னு பேசினாங்களோ, நினைச்சாங்களோ, அதே போல இவனை என்ன செய்வாங்க? தெய்வத்தின் வரிசையில தெய்வீக அந்தஸ்து என்ன செய்வானுங்க? கொடுத்துருவானுங்க. மனுஷன்ற அந்தஸ்து இருக்காது. ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த பிறகு, இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு, உயிரோடு எழுந்த பிறகு இவன் மறைக்கப்படுகிறான். அதுக்கு பிறகு எங்கேயுமே இல்லையே, ஊழியத்திலையும் இல்லை. அவன் ஊழியத்துக்கு வரல. ஏசுனா மறித்த பிறகு என்ன செய்யல, இவன் வரல, இவன் மறைக்கப்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் இது என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண பார்க்குறப்போ அடுத்தது என்ன செய்யறாரு? எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் 2 மைல் தூரம் தான், 2 மைல் தூரம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவரிடத்தில் சகோதரனை குறித்து அவர்களுக்காக ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். யூதர்கள் எல்லாம் எருசலேம் வந்து மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் சகோதரன் இறந்துட்டாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்வதற்காக மரித்தார். இது ஆறுதல் சொல்ல வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் வந்திருக்காரு. அப்போ எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? இயேசுநாதன் ஆறுதல் சொல்லதான் வந்திருக்கிறார். ஆனால் இயேசு ஆறுதல் சொல்ல வரவில்லை, அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய முடியாது வந்திருக்கிறார். ஒரு பெரிய சத்தியத்தை அங்கே சொல்லிக் கொடுக்க முடியும் வந்திருக்கிறார். அப்போ எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்தாங்க, இயேசுநாதரும் ஆறுதல் சொல்ல வந்தார் அப்படின்ற கணக்கு தான் எல்லாரும் வந்திருக்கு, பார்த்துருப்பாங்க வந்திருப்பாங்க. ஆனால் இயேசு ஆறுதல் சொல்ல வரவில்லை, அவனை திரும்பவும் என்ன செய்தார்? அவனை எழுப்பி கொடுக்க முடியாய் வந்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய செயல்படுகிற விஷயம். அப்போ இங்கே சொல்றார், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு, இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய இடம். இயேசு வருகிறார் என்று யார் கேள்விப்பட்டார்? மார்த்தாள் கேள்விப்பட்டு என்ன நடக்குது? இப்போ இந்த சம்பவத்தை மார்த்தாளை குறித்த விஷயத்தை வரும்போது நான் சர்ச்சுக்கு ஒப்பிட்டு பேசுறேன்னு சொல்றேன்ல, சர்ச்சுக்கு ஒப்பிட்டு பேசுறேன். அப்போ இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட சபை செய்ய வேண்டிய வேலையை மார்த்தாள் செய்கிறார். இயேசு வருகிறார்னு கேள்விப்படும் போது என்ன ரியாக்ஷன் இருக்கணுமோ அந்த ரியாக்ஷன் எங்க பார்க்கலாம்? மார்த்தாள்கிட்ட. அப்போ இந்த மார்த்தாளுடைய ரியாக்ஷன் யார்கிட்ட இருக்கணும்? சபைக்கு இருக்கணும். மார்த்தாளை வந்து பற்பல வேலைகளால் கவலைப்பட்டவள் தான் சித்தரிச்சு பேசிட்டு இருக்கோம். இல்லை, அது ஒரு காலம், அது ஒரு பீரியட். ஆனா இப்போ இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட பிறகு இவருடைய ரியாக்ஷன் என்ன? எப்படி சொல்றா பாருங்க, அவளை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு போனார். அதுதான் எதிர்கொண்டு போகுதல். இப்ப திருச்சபை யாரை எதிர்கொண்டு போக காத்துட்டு இருக்கு? இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு போகணும். உட்காந்து வராரான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கிறதுல, வராருன்னு ஒன்று என்ன செய்யணும்? எதிர்நோக்கி போகணும். அப்படியானால் இயேசு வருகிறார் என்றது வரும்போது திருச்சபையானது இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை எதிர்நோக்கி போகும். அதுதான் ரகசிய வருகைன்னு சொல்றோம். அவர் சொல்றாரு,
ரகசிய வருகின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இயேசு வருகிறார், அவர் வந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறப்போ நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ இதுதான் மார்த்தாளுடைய வாழ்க்கை. மார்த்தாளுக்கு ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். சரியா? அப்போ மார்த்தாள் இடத்துக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு பாருங்க, என்ன பண்ணியிருக்காரு, எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டில் இருந்து உட்கார்ந்துருந்தாள். மரியாள் எங்க இருந்தா? வீட்டில் இருந்தா. இப்போ மரியாள் எங்க இருக்கிறாமா? இப்போ வந்து திருச்சபை மரியாள், மார்த்தாள். மரியாள் யூத கோத்திரம், யூதர்கள். இப்போ எங்க இருக்காங்க? அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க ஏரியாவில், அவங்களுக்குள்ள அவங்க ஏரியாவில் என்ன செய்யறாங்க? அவங்க இருக்காங்க. இவன் மட்டும் என்ன செய்யறா? எதிர்கொண்டு போகிறான். இதுதான் இப்போ நடக்கிற விஷயம். இதைத்தான் நான் இப்படி ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன், அதை ஒப்பிட்டு சிந்திக்க விரும்புகிறேன். அப்போ சொல்றாரு பாருங்க. அப்போ மார்த்தாளுடைய விஷயத்தை சொல்றேன். மார்த்தாளுடைய ரியாக்ஷனை பாருங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தனால் என்ன செய்ய மாட்டீங்க? என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ அவனுடைய ஸ்டேட்மெண்ட், நீங்க மரணமே வந்திருக்காது, மரணம் என்பது எங்களுக்கு இருந்திருக்காது, மரணமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை மட்டும் தான் இருக்கு. அப்போ இயேசுவை புரிதல் என்ன? புரிதல்ன்ற விஷயம் என்ன? இயேசு விட்ட என்ன இல்லை, இயேசு இருக்கிற இடத்துல மரணம் இருக்க முடியாது, சாவு இருக்க முடியாது. அப்போ நானே உயிர்த்ததிலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்ன விஷயம் அங்கே என்ன செய்யுது? இருக்கு. அப்போ திருச்சபைக்குள்ள இயேசு இருந்தா என்ன இல்லை? சாவு இல்லை. அப்போ இன்னைக்கு என்ன, எதில் செத்துட்டு இருக்கான் மனுஷன் அப்படின்னா, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் என்ன செத்துட்டு இருக்கிற இந்த நிலைமை திருச்சபைக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மனுஷன் செத்துட்டு இருக்கான் இல்லையா? அது எங்க இருக்கக்கூடாது? சபைக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப சபை பாவம் செஞ்சிட்டு இருக்கு, சபையில வந்து மரணம் இருக்குன்னா அப்போ வந்து அங்க யார் இல்ல? இயேசு இல்ல. இயேசு இருந்திருந்தால் என்ன இருக்காது? மரணம் இருக்காது. அடுத்து சொல்றாரு, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே அப்படி சொல்றாரு. அடுத்து 22ஆம் வசனம், இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்துள்ளுவார் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ கூட ஆண்டவரே அவன் சொல்ற, நீ பிதாட்ட என்ன கேட்கிறியோ அது என்ன செய்யும்? கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ இயேசுவை பற்றி புரிந்து கொள்கிறார். பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இவன் என்ன கேட்டாலும் பிதாவிட்ட என்ன செய்யலாம்? வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த இடத்துல என்ன செய்யறாரு இருக்காரு. அப்போ பிதாவுக்கும் அவருக்கு இருக்கிற உறவை என்ன செய்யறார்? மிக புரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்படியானால் இயேசுவை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் அற்புதங்களை பெற முடியும். இயேசுவை புரிந்தவர்களுக்கு தான் அற்புதத்தை நான் அனுபவிக்க முடியும். இயேசு இன்னார் என்று அறிகிற அறிவும் பிதாவுக்கும் அவருக்கு இருக்கு. அப்படியானால் பிதா என்ன கட்டளையிடுகிறாரோ அது பூமியில் நிச்சயம் நடக்கும். அப்போ யார் வழியாக கிடைக்கும்? இயேசுவின் வழியாக கிடைக்கும். அப்போ அந்த இடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், லிட்டரலா புரிஞ்சுக்கிட்டுங்க. அதை நீங்க அதை அனுபவிக்க பார்க்கணும். நம்ம அது எது செய்யணும், நமக்குள்ள அதை கொண்டு வர பார்க்கணும். ஆண்டவரே, நீ எனக்கு இது செய்ய முடியும், செய்யும். எனக்கு விசுவாச பலவீனம் இருக்கு, அதை சரி பண்ணி எனக்கு அற்புதங்களை செய்யும். நமக்கு விசுவாச பலவீனம் இருக்கும். அவனுங்களே நம்ம யோசிக்க, ஏன்னா இயேசுனா நேராக பார்த்தவனுங்க அவனுங்களாம். நம்ம இயேசுவை நேராக பார்க்கல, இயேசுவை நேராக பார்க்கல. அவங்க நேரடியாக பிதாவின் வம்சத்தார். பிதா அவர்களை அழைத்து ஆபிரகாமின் வம்சத்தாராக இருந்தவங்க. நாம் விக்கிரகத்திலிருந்து தடுமாறி ஓடி வந்தவங்க. இப்போ நமக்கு ஒரு இது இருக்கும், நமக்கு ஒரு இரக்கம் இருக்கும் தேவனிடத்தில், நமக்கு ஒரு கிருபை இருக்கும். அவர்களை காட்டிலும் நமக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவன் என்ன செய்யல, இவன் ஆபிரகாமின் வம்சத்தான் இல்லை. இவனுக்கு தேவனை பற்றி தெரியாது, பிதாவை பற்றி தெரியாது. அவங்க பிதாவை பற்றி தெரிந்தவர்களே இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, தெரியாதவங்க இப்படி இருக்கான். எனக்கு இரக்கமாயிருந்து கேட்டவொடனே நமக்கு என்ன செய்வார்? அவர்களை காட்டும் பன்மடங்கு நமக்கு அற்புதங்களை தேவன் என்ன செய்வார்? செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, மிக அழகாய் சொல்றது, 22-23 இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருக்காரு, உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்றாரு. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறார். அப்படியானால் எஸ்கட்டாலஜி தெரியுது அவளுக்கு, கடைசி கால சம்பவத்தை பத்தி தெரியுது. மரணத்துக்கு பின் ஆஃப்டர் டெத் என்னன்றதே அவளுக்கு என்ன செய்யுது. இப்ப இவ்வளவு வேத அறிவு அவளுக்கு இருக்கு. ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு பின்னாடி என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. மரணம் ஒண்ணு இருக்குன்றதே மறந்துட்டோம். நம்ம தான் மரணம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ஏன் பாவம் செய்யறோம்? மரணம் ஒண்ணு இருக்குன்னா ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிறோம்? மரணம் ஒண்ணு இருக்குன்றதுனால நம்ம ஏன் குழப்பம் அடைகிறோம்? மரணம் ஒண்ணு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சது நமக்குள்ள ஏன் 1008 பிளவுகள், பிரிவுகள்? புரியுதா உங்களுக்கு? அப்போ இது வந்து நான் என்ன சொல்றேன், பிறந்த பிறகு மனிதன் உயிர் வாழ்கிறதுல கிருபையின் காலம். அதுக்கு பிறகு
ஆண்டவர் வந்து எந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்கிறாரோ அது மரணம் நம்ம சந்திக்கிறதோ அப்போது அதுதான் வந்து நம்ம வந்து என்ன செய்யறதுன்னா ஒரு நித்திய காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், பிரவேசிக்கிறோம். எந்த நித்தியம்னு தெரியாது. ஒன்று நரகம் நித்தியமானதுதான், தேவனுடைய ராஜ்யமும் நித்தியமானதுதான். அப்போ நித்தியத்தை எப்போ சொந்தமாக்க முடியும்? மரணத்தை விட்டாதான். பிறப்பு என்று வந்த பிறகு மரணத்தை சந்தித்தால்தான் நித்தியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். அப்போ இதுதான் அவர் சொல்றார். இப்போ இவ்வளோ அழகா, அதாவது என்ன சொல்றது, மார்த்தாள் வந்து இவ்வளோ தூரம் எஸ்காட்டாலஜின்ற ஒரு இறையியல் கோட்பாடை, மரணத்துக்கு பின்னாடி நடக்கிற ஒரு கோட்பாடை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது 25, இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன் மரித்தாலும் படைப்பான். இப்ப என்ன சொல்றாரு? இந்த அறிவுலாம் அப்ப நான் சொன்னால ஏற்கனவே யூதர்களுக்கு வந்து வேத அறிவு இருக்குது, நல்ல வேதத்தை குறித்த விஷயம், ஆபிரகாமை குறித்த எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா என்ன தெரியாதுன்னா, அதாவது அறிவு இருக்குது, படிப்பறிவு இருக்குது, ஆனா பட்டறிவு என்ன செய்யல, இல்லை. இப்ப ஏசு என்ன சொல்றாரு? இல்லை, சொல்றது உண்மைதான். இப்ப நீ எஸ்கட்டாலஜிலாம் பேசுற, ஆனா எஸ்கட்டாலஜி யார் தான்? மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்ப உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் தான் உயிர்த்தெழுதலும் ஆமா ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படியா மரணத்துக்கு பின்னாடி நடக்க போற எல்லாமே எங்க எனக்கு யாருக்குள்ள இருக்குது? எனக்குள்ள இருக்குது. அதுதான் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அதாவது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட பிதாவில் என்ன செய்திருக்குது, மறைந்திருக்கிறது அப்படின்னு கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இல்ல, அப்படியானால் நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அதை வந்து இவர் சொல்றார். அதான் அவர் சொல்றார், விசுவாசிக்கிறேன் மரித்தாலும் படைப்பான். அடுத்தது